பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்த அதே வசனங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 வாரங்களாய் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன். கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நாம் எப்பொழுதும் உறுதியாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பொசிஷன், ஒரு பிளேஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவைகளிலே நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எடுபடாத நல்ல பங்கை பெற்று கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரங்களில் நாங்கள் தியானித்த வசனங்கள், வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தூக்கத்தின் ஆவிகளையும் சோர்வின் அசதிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு உம்முடைய பாதத்தில் நாங்கள் உற்சாகத்தோடு காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அடியனை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தர் நமக்கு என்னென்ன ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தார்? கடந்த வாரத்தில் தியானித்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையை என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த ஸ்தானத்தில் நம்ம உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். 2வது, ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். லூசிஃபர், கேருபு, அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருந்தார்? கொடுத்திருக்கிறார். அவன் எழுந்து போன கர்த்தரை துதிக்கக்கூடிய, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனதை நிமித்தமாக அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதில் நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிறதுலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலையும் நம்ம இருக்க வேண்டும். 3வது, ஆதாம் ஏவாளை தேவன் அவருடைய சாயலாக கர்த்தர் சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. சொன்னல போன வாரம், சாயல்னா என்ன, ரூபம்னா என்ன அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா? சாயல்னா என்னது? ரூபம்னா, சாயல்னா கேரக்டர், அவரை மாதிரி பேசுறது, அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, அவர் மாதிரி நடந்துக்கிறது. ரூபம் அப்படின்னு சொன்னால் தோற்றம், அவரை மாதிரியே இருக்காங்க, பார்க்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆதாமை எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாகவும் ரூபமாகவும் கர்த்தர் உண்டாக்கினார். அதனால தான் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், பிசாசால் ஆதாம் கிட்ட வர முடியல. ஏன்னா ஆதாம் தேவனுடைய தன்மையாகவே காணப்பட்டான். அதனால தான் ஆதாம் பிசாசு ஏவாள் கிட்ட போய் வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா ஆதாம் சாதாரணமாய் உருவாக்கப்படலை. தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக ஆண்டவர் ஆதாமை என்ன செய்தார்?
சிருஷ்டித்தார். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டைரெக்டாக பிசாசு வந்து ஆதாம் கிட்டே என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் ஒன்று இதை சாப்பிட வேணான்னு சொன்னாரா, இந்த கனியை நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லலை. நீங்கள் இதெல்லாம் இந்த பாவம்லாம் வந்த பிறகு ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்டே கேட்கும் போது கூட ஆதாம் என்ன தெரியுமா சொல்கிறான், பிசாசு என்கிட்ட சொன்னான்னு சொல்லலை, நீர் உண்டாக்கின மனுஷி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். நீர் உண்டாக்கின, நீர் கொடுத்த எண்ணிலிருந்து, அது தேவனிலிருந்து வந்ததல்ல, ஏவாள் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, மனுஷனிடத்தில் வந்தது. என்னிடத்திலிருந்து நீ என் விழா எலும்பினால நீ உருவாக்கப்பட்ட சிருஷ்டித்த இந்த ஏவாள் என்ன பண்ணிட்டா, வஞ்சிச்சிட்டா. பிசாசு என்ன வஞ்சிச்சேன்னு சொல்லலை. அப்புறமேல் தான் ஏவாள் கிட்ட கேட்கும் பொழுது ஏவாள் சொல்கிறாங்க, பிசாசு தான் என்ன பண்ணா, வஞ்சிச்சிட்டா அப்படின்னு. அப்போது அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக, கீழ்ப்படியாதது நிமித்தமாக தேவனுடைய சாயலை இழந்தான். அந்த ஸ்தானத்தை அவன் என்ன செய்துட்டான், இழந்துட்டான். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் அந்த சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். முந்தின ஆதாம் இழந்து போனதை, பிந்தின ஆதாம் வந்து நமக்கு அதை இழந்து போனதை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 4வது யாரை சொல்லலாம், வாசிங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். கவனிக்கணும். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். 4வது நோவா. நோவாவுக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை, கர்த்தர் ஒரு இடத்தை, கர்த்தர் ஒரு பொசிஷனை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். அது எப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானம் என்று கேட்டிங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருந்தது. பூமியில் பாவம் பெருகியது நிமித்தமாக கர்த்தர் இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமாக இருந்தார். அப்பொழுது லாமேக்குக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனுடைய பேர் தான் நோவா. இப்போ இந்த நோவாவை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிற பொழுது, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, இந்த சபித்த இந்த உலகத்தில், கர்த்தர் சபித்த இந்த உலகத்தில், இந்த சாபமான ஒரு உலகத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை பிறக்க செய்ய போகிறார். அந்த மனிதன் நம்மை இந்த சாபமான உலகத்தில் நம்மை தேற்ற போகிறான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். யார் பெயரிட்டது? லாமேக்கு. யார் பெயரிட்டது? அவனுடைய தகப்பனாகிய லாமேக்கு. என்ன பெயரிடுறான்னா, நான் சாபமான சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த சாபமான பூமியில் நான் வாழுகிறேன். இந்த சாபமான பூமியில் இவன் என்ன செய்வான், தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போ நோவா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேற்றுபவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. நோவா என்பதற்கு என்ன அர்த்தம்? தேற்றுபவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது, நோவாவினிடத்தில் ஆண்டவர் ஒரு தனி பிரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் பார்க்கும் பொழுது, இந்த பூமியை ஆண்டவர் பார்க்கும் பொழுது எல்லா சாபமாகவும் பாவமாகவும் காணப்படுகிற பொழுது, நோவாவினுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் பூமியை பார்க்கும் பொழுது
எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை, யாருக்கும் கிடைக்காத ஒரு இரக்கத்தை கர்த்தர் நோவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, 2 நாளாகமும் 16:9, 2 நாளாகமும் 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இருந்தீர், ஆகையால் நேரிடும் என்றான். பாருங்க, இந்த வசனத்துல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பூமியை பார்க்கிறா, உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் கர்த்தர் கிருபை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். யாருக்கு? நோவாவுக்கு. அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நோவாவின் காலத்தில் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் யார் மேலே பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாவின் மீது பட்டது. அல்லேலூயா. படுகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியாகமம் 8:1, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். முதல்ல கிருபை கிடைக்குது, ரெண்டாவது நினைத்தருளினார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? நினைக்கிறாரு. யாரை நினைக்கிறாரு? நோவாவை கர்த்தர் நினைக்கிறாரு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீ மனுஷனை அவன் எம்மாத்திரம், அவனா அவ்வளோ பெரிய ஆளா? நீ அவனை விசாரிப்பதற்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளா? ஆனால் நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். அல்லேலூயா. முதல்ல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. ரெண்டாவது, கர்த்தர் நோவாவை நினைச்சு பார்க்குறாரு, நினைக்கிறார், நோவாவை நினைக்கிறார். நீங்கள் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மூணாவது, நோவாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க. இது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி, ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து, ஆதாம் ஏவாளை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ அதே ஆசீர்வாதத்தை, அதே வார்த்தையை கர்த்தர் நோவாவுக்கு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. முதல்ல கிருபை கிடைக்குது, ரெண்டாவது நினைத்தருளுகிறாரு, மூணாவது ஆசீர்வதிக்கிறார். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நோவாவினுடைய வாழ்க்கையில் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதே 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அப்படின்னு இருக்கும். பயிரிடுகிறான். எதெல்லாம் அவன் விளைய செய்கிறானோ, அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஜீவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் யார் மீது இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாவின் மீது இருந்துச்சு. நோவாவின் மீது கர்த்தருடைய கண்கள் கிருபை வைத்தது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ரெண்டாவது, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார், நோவாவை நினைத்தருளினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, கர்த்தர் நம்ம நினைக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார். மூணாவது, நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து சொல்றார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்தை நோவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு நான் கொடுக்கிறேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நோவாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நோவாவுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஏன் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார்? ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னால், முதலாவது வாசிங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. முதல்ல ஏன் கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு கிருபை கிடைத்தது? ஏன் கர்த்தர் நினைத்தருளினார்? ஏன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் நோவாவுடைய வாழ்ந்த நாட்களில் நோவா விசுவாசம் உள்ளவனாய் ஜீவித்தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா என்கிறத நாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் இந்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நோவாவை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோவா வாழ்ந்த நாட்களிலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, காணாதவைகள்னா என்னது? பேழனா என்னன்னு தெரியாது, மழைனா என்னன்னு தெரியாது, பேழனா என்னன்னு தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அந்த செடி கொடிகள்லாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொன்னால், மழையினால் வரல, பனியினால் வளர்ந்தது. பனியினால் எல்லாம் வளர்ந்தது. ஆனால் நோவாவின் காலத்தில் முதல்ல என்ன செய்யுது? மழை பெய்யுது. நோவாவுக்கு மழைனா என்னன்னு தெரியாது, நோவாவுக்கு பேழனா என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரமானான். நீங்கள் விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் யாரை சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமன் சொல்லுவாங்க, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாடி பாருங்கள், நோவா, அவனுக்கு என்னன்னே தெரில, பேழனா என்னன்னு தெரில. நான் கர்த்தர் சொன்னார், அதை அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னவைகளை அவன் விசுவாசித்தான். ஆனால் அவனோடு கூட இருந்தவர்களை எல்லாரும் விசுவாசிக்கலை, அவபக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்று இந்த 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலினான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கிறவனாகிய நோவா முதலிட்ட 8 பேரை காப்பாற்றி. அப்போ நோவா காலத்தில் அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்து உலகத்தின் மேலே இருந்தவர்களை ஜலப்பிரளயத்தினால கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான் நோவா. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம் என்னன்னா, அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
சங்கீதக்காரனாகிய தாவீது 27வது சங்கீதம் 13வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் அவிசுவாசமாக இருந்திருந்தேன்னா நான் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டு போயிருந்திருப்பேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது எப்படிப்பட்டதான நம்பிக்கை என்று சொன்னால், நான் ஆண்டவரிடத்திலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நான் விசுவாசித்ததினால அதை அவர் எனக்கு நீதியாய் எண்ணினார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார் என்கிறத நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்து நோவாவை கர்த்தர் வைத்திருந்தால் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னால், கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று சொன்னால், ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அவன் முதலாவது விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. ராமன் சொல்ல மாட்டீங்களே, அவன் முதலாவது விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ரெண்டாவது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். நீதிமான்னா என்னது? எங்கேயோ நீதிமான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனால் நீதிமான்னா என்னன்னு தெரியல. நீதிமான்னா என்னது? நீதிமான்னா நீதிமான் தான், அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்படி தானே? நீதிமான்னா என்னது? சொல்லுங்களேன். நீதிமான்னா நீதியா பேசக்கூடாதா? நீதியா பேசணும். அதுதான் கேட்குறேன். அது நீதினா என்னது? கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். அதில் பாருங்க, அந்த வசனத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள, அவன் காலத்தில் எல்லாரையும் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தையே பார்க்கும் பொழுது, நோவா மாத்திரம் நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாய் கண்டே. நான் இந்த சந்ததியெல்லாம் பார்த்தேன், ஆனால் உன்னை மாத்திரம்தான் நான் நீதிமானாய் பார்த்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உன்னை நான் நீதிமானாய் நான் பார்க்குறேன், உன்னை நான் உத்தமனாய் பார்க்குறேன், எனக்கு உண்மை உள்ளவனாய் உன்னை நான் பார்க்குறேன். அதனால தான் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினான். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இந்த சந்ததியெல்லாம் பார்க்கும் பொழுது, உலகத்தில் உள்ள ஜனத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது, நோவா மாத்திரம் நீதி உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 34வது சங்கீதம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் யார் மேலே நோக்கமாக இருக்கும்? நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உங்கள் மேலே என் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கணும்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டுடைய பார்வைக்கு நீதிமானாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் யார் கூப்பிடும் பொழுது? யார் கூப்பிடும் பொழுது? நீதிமான் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள்
திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை? இன்னைக்கு ஏன் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொன்னால், நம் நீதிமானாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நீதிமானாய் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் யாரை நீங்களாக்கி விடுகிறாரு? நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் 34:19 வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், உங்களுக்கெல்லாம் துன்பம் இருக்கா? அப்போல்லாம் நீங்களாம் யாரு? இப்போ மட்டும் சிரிப்பு வருது. அப்போ நீங்களாம் யாரு? நீதிமான்கள். அப்பா எனக்கு நிறைய துன்பம் வருதுப்பா, நான் நீதிமான்பா. ஆண்டவர் அதான் சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். கொஞ்சம் வந்தாலே தாங்க முடியல, கொஞ்சம் வந்தாலே சபைக்கு வர்றதில்லை, கொஞ்சம் வந்தாலே ஜெபம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் வந்துட்டாலே பைபிளை படிக்கிறதில்ல, கொஞ்சம் வந்துட்டாலே ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். ஆனால் தாவீது சொல்கிற பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பம். நம்மளாம் நினைக்கிறோம் நீதிமானாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது, ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது, ஆண்டவர் நம்மளை அப்படியே சுகமாக ஆண்டவர் வச்சிருப்பார், நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாருன்ட்டு. தாவீது சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்னு போட்டில்ல, நின்று விடுவிப்பார். எங்க நிற்பாரு? அந்த துன்பத்துக்கிட்ட ஆண்டவர் நிற்பார். அல்லேலூயா. இந்த துன்பம் வரும்போது உலகெல்லாம் ஓடிடும் நம்மளை விட்டு, கூட இருக்கிறவங்களாம் நம்மளை கழட்டி விட்டுருவாங்க, கூட இருக்கிறவங்களாம் நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவைகளில் நின்று நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நின்னாரா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட நின்னாரா? நின்னாரு. தானியேலோ கூட கர்த்தர் நின்னாரா? நின்னாரு. ஆண்டவர் போக மாட்டார், அவைகளில் நின்று விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினச்சிடறோம், துன்பம் வந்துருச்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்களா? நெருக்கம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் தான், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். 37:25 வாசிக்கும் பொழுது இன்னும் அழகாக சொல்றார் பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறதையும் நான் காணலை. தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், இன்றைக்கி எனக்கு வயசாயிடுச்சு, முதிர் வயதனாக இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறதையும் நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நோவாய் நீதிமானாய் இருந்தான். முதல்ல நோவானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ரெண்டாவது நீதிமானாக இருந்தான். மூணாவது வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவைகளுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு, மூணாவது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் என்ன? சஞ்சரிப்பது என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப தூய தமிழெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா சாதாரணமாக சொல்லுங்க. தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாரு? நோவா. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய தாத்தா யாரு? தேவனோடு சஞ்சரித்தது
சஞ்சரிக்கிறதுன்னு சொன்னாலே டக்குன்னு வந்துடணுமே. யாரு? ஏனோக்கு. இவர் இப்போ நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ தெரியுதா ஏன் கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு கிருபை கிடைத்தது அப்படின்ட்டு? ஏன் அவனை நினைத்தருளினார், ஏன் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சூழ்நிலையில் உலகத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்ற காரியங்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரோடு கூட நான் வாழ்கிறேனா, ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேனா, என் வாழ்க்கையில் எனக்கு இத்தனை வயது ஆகுது, இத்தனை வருஷம் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நான் சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டு இத்தனை வருஷம் ஆகுது, நான் எத்தனை நாள் ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரித்து கொண்டிருந்தேன், எத்தனை நாள் ஆண்டவரோடு நான் வாழ்கிறேன் என்கிறத நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருந்தான்றது ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான், கர்த்தரோடு கூடவே வாழ்கிறான். அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருந்தாலும் சரி, ஆனால் வேதத்தில் அவன் மனைவி கூட வாழ்ந்தான், பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தான்றதை விட ரொம்ப அழகாக போட்டிருக்கு, அவன் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் ஃபோனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, செல்ஃபோனு கூட யூடியூப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்புறம் என்ன இருக்குது? வாட்ஸ்அப்பு, டிவி, காமெடி, சினிமா, இதில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடு கூட வாழுகிறோமா? ஆண்டோடு கூட பாட்டெல்லாம் பாடுவோம்ல, உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன், வளர்க்கறம் என்னை உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். பாட்டு பாடினதோட சரியாக போச்சு, பாட்டு பாடினதோட சரியாக போச்சு. வாழ்கிறோமா? உங்களை நீங்கள் சோதித்து அறிஞ்சு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மனதில் கிரியை செய்தார்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஆண்டவரோடு கூட நான் வாழ்கிறேன்னா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற முதல்ல அதை யோசிங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களான்றதை யோசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரான்றதை யோசிங்க. நான் ஆண்டவர் கூட வாழ்கிறேனான்றதை யோசிங்க. எதை கூட நான் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறேன், எதனோடு கூட நான் என்னுடைய நேரத்தை நான் செலவிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் காணப்பட்டாலும் நோவா கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான், கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். கடைசியாக 4வது வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். என்ன சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தலைலாம் சுற்றி போயிடும். அவனுக்கு முதல்ல பேடனா என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இத்தனை மூழும், இத்தனை அகலம், இத்தனை உயரம், இத்தனை அடி, இந்த மரம், அந்த மரம், அதில் இதை செய், இதில் இப்படி பண்ணு, அதில் ஜன்னல் வை, இதில் கதவு வை, அதை செய், இதை செய். கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே என்ன செய்கிறாரு? நோவா செய்கிறார், அப்படியே செய்கிறாரு. நான் உங்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நோவா அப்படியே செய்தான். சபையிலேருந்து எத்தனை தடவை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார், செஞ்சுக்கிறீங்களா, செஞ்சிருக்கீங்களா?
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்யினா அப்படி செஞ்சார், நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணார். குருட்டாட்டமாக அவனுக்கு என்னன்னே தெரியல. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் சொன்னதை அவன் செய்ய செய்ய அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னதை செய்ய செய்ய சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. என்னடா பண்ணுறான் அவன், ஏதோ மழை வருதான், உலகத்தை அழிக்க போதான், இவர் மட்டும் என்ன பண்ணுறாராம், பேடை செஞ்சுக்கிறாராம். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கலை. யோபாச்சும் புலம்பிகிட்டு இருந்தான். யோபாச்சும் அவனுடைய சிநேகிதர்கள் வந்து அவனை பார்க்கும் பொழுது, யோபா பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்க அவனுடைய சிநேகிதர்கள், மண்ணை வாரி தலையில் போட்டுக்கிட்டானுங்க. எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோவாவை சுற்றி இருக்கிறவங்க, யோபுக்காச்சும் சிநேகிதர்கள் வந்து, ஆனால் இவனுக்கு உலகமே வந்துச்சு, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. ஆனால் அவனுடைய மைண்டு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம், அவனுடைய இருதயம் எல்லாம் கர்த்தர் சொன்னார் நான் செய்வேன், கர்த்தர் சொன்னார் நான் செய்வேன். நல்லா யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லி, நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நோவா அப்படியே செய்தான். நீங்கள் மேலே இருக்கிற வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நோவா ஒன்றும் வாலிபமான ஆள் கிடையாது, நோவா ஒன்றும் வாலிபமான ஆள்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறோம். நம்ம நோவா வந்து அவ்வளோ பெரிய பிழை செய்கிறாருன்னா அவர் பெரிய பலசாலியோ பெரிய அப்படியே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோவா தாத்தா, நோவானாலே தாத்தா, நோவா தாத்தா பிழை செஞ்சார். நோவா தாத்தா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. எங்கேருந்து பலன் வந்துச்சுன்னு தெரியல, எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், அதுக்குரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். கர்த்தர் சொன்னவைகளை செய்து இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோமா, இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோமா? யோசிங்க நீங்கள். 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டதை எல்லாம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். ஏன் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, ஏன் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், ஏன் நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஒரு 4 காரியத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல நோவா விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். ரெண்டாவது நீதிமானாய் இருந்தார். மூணாவது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாலாவது கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சார், கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். சொல்கிறார், நீ பழுகி பெருகி பூமியை ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இனிமேல் இந்த பூமியை உன் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். அவர்கள் நிமித்தமாக நான் சபித்தேன், அவர்கள் பாவம் செய்து நிமித்தமாக இந்த பூமியை நான் அழித்தேன். உன் நிமித்தமாக இனிமேல் இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம் பாருங்கள். இல்லை, நான் சாயலாக உண்டாக்கப்பட்ட அவர்கள் பாவம் செய்து நிமித்தமாக இந்த பூமியை நான் அழிச்சிட்டேன். ஆனால் நீ இந்த 4 காரியத்தை இந்த உலகத்தில் நீ செய்தபடினால உன் நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன். பள்ளிக்கு பெருக்கி பூமியை நிரப்புங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவாவை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீதிமானாய்
நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். நாலாவது, கர்த்தர் சொன்னதை என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த வார்த்தைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதோ அவைகளை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக நம் காணிக்கை நாம் செலுத்துவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏதும் பயம் வேண்டாம். ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல